ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.1ல் இருக்கிற சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சப்ராக்டிவ் ஃபாலோயிங் 40 kg 350g மைனஸ் 25 kg 200g. ஸோ இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஜி தனியாக ஜி தனியாக எழுதிக்கலாமா? 40 kg 350, 25 200. ஸோ இதில் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 0 மைனஸ் 0 0, 5லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் 5 தான். 3 மைனஸ் 2னா 1. 0லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம பாரோ பண்ணுவோம். இங்கேருந்து 1 வாங்கிடுவோம். ஸோ 10 மைனஸ் 5னா 5 ஆயிரும். 3 மைனஸ் 2னா 1. அப்போ ஆன்சர் 15 kg 150g. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள். 35 kg 850g மைனஸ் 18 kg 500g. ஸோ கேஜி தனியாக ஜி தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 35 850, 18 500. 0 மைனஸ் 0 0, 5லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா 5, 8 மைனஸ் 5னா 3, 5லேருந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ 15 ஆகும். ஸோ இங்கேருந்து 1 வாங்கியிருப்போம். ஸோ 15 மைனஸ் 8னா 7, 2 மைனஸ் 1னா 1. ஸோ இதோட ஆன்சர் 17 kg 350g. தென் தேர்ட் கொஷின் பாருங்கள். 985 kg 475g மைனஸ் 275 kg 325g. kg g எழுதிட்டு 985 475 275 325 அந்த ஆர்டர் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ராக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், 100 பிளேஸை கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ 5 மைனஸ் 5 0, 7 மைனஸ் 2னா 5, 4 மைனஸ் 3 1, 5 minus 5 0, 8 minus 7 1, 9 minus 2 7. இது நார்மல் சப்ராக்ஷன் தான். இதில் பாரோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஆன்சர் 710 kg 150g. தென் சப்ராக்ஷனில் லாஸ்ட் கொஷின் பாருங்கள். 700 kg மைனஸ் 300 kg 500g. இதில் கிலோகிராம் மட்டும்தான் இருக்குது, கிராம் இல்லை. ஸோ அந்த கிராம் இல்லாத இடத்துல நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோம்? 0 kg g. 700 0 0 0, 300 500. ஸோ 0 மைனஸ் 0 0, இதுக்கும் 0 தான். இந்த 0லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம பாரோ பண்ணியிருப்போம் 10. ஸோ இங்கே 9 ஆயிரும், இங்கேயும் 9 ஆயிரும், இங்கே 6 ஆயிரும். ஏன்னா நம்பர் இருக்கிற வரைக்குமே சப்ராக்ட் பண்ணுவோம். சரிங்களா? பாரோ பண்ணியிருந்திருப்போம். ஸோ 10 மைனஸ் 5னா 5 ஆயிரும். 9 மைனஸ் 0 9, 9 மைனஸ் 0 9, தென் 6 மைனஸ் 3 3. ஸோ இதோட ஆன்சர் 399 kg 500g. தென் அடுத்தது மல்டிபிள் தை ஃபாலோயிங். ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின் 4 kg 300g இன்ட்டு 7. kg g எழுதிக்கோங்க. 4 300 7. இது மல்டிபிள். ஸோ மல்டிபிள்ங்கும்போது 0வோட எந்த நம்பர் மல்டி பண்ணாலும் அது 0 தான். ஸோ 7 இன்ட்டு 0 0, 7 இன்ட்டு 0 0 தான். 7 3s are 21க்கு 1, பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ 7 4s are 38 plus 2 30. Sorry, 7 4s are 28 plus 2 30. So answer 30 kg 100g. Then second question பாருங்க. 17 kg 750g into 8. kg தனியா g தனியா எழுதிக்கோங்க. 17 750 750 8. So 8 into 0 0, 8 5s are 40க்கு 0, balance 4, 7 8s are 56 plus 4 60, 0, பேலன்ஸ் 6 இருக்கும்ண்ணே. ஸோ 8 7s are 56 ப்ளஸ் 6னா 62க்கு 2, பேலன்ஸ் 6 இருக்கும். 1 8 is 8, 8 ப்ளஸ் 6 14. ஸோ ஆன்சர் 142 kg. ஏன்னா நமக்கு கிராம் எதுவுமே கிடைக்கல. ஸோ கிராமோட வேல்யூ போட வேண்டாம், 142 kg மட்டும் போட்டால் போதும்ண்ணே. தென் தேர்ட் கொஷின் பாருங்கள். 25 kg 550g இன்ட்டு 4ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். கொஷின் எழுதிக்கோங்க. 4 இன்ட்டு 0 0, 5 4s are 20க்கு 0, பேலன்ஸ் 2 இருக்கும். 5 4s are 20 ப்ளஸ் 2 22க்கு 2, பேலன்ஸ் 2, 5 4s are 20 ப்ளஸ் 2 22க்கு 2, பேலன்ஸ் 2, 2 4s are 8 ப்ளஸ் 2 10. ஸோ 102 kg 200g. இது மல்டிபிள் உங்களுக்கு ஈஸிங்கிறதுனால நான் ஸ்பீடாக போகிறேன். கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா சொல்லுங்கள். நீங்கள் இதை சைடில் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும்னு. இந்த நெக்ஸ்ட் கொஷின் 72g 350mg. இதை 5ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 0 கூட 5ஆக மல்டிபிள் பண்ணால் 0, 5 5s are 25க்கு 5, பேலன்ஸ் 2, 3 5s are 15 ப்ளஸ் 2 17, 7, பேலன்ஸ் 1, 5 2s are 10, 10 ப்ளஸ் 1 11, பேலன்ஸ் 1. அடுத்தது என்ன வரும்? 7 5s are 35 plus 1 36.
அப்போ 361g 750 mg. Then divide question. Divide the following. 99 kg 990 gram divided 3. 99 990 3 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். கவனிச்சுக்கோங்க, நமக்கு ஒரு நம்பருங்கிறனால ஒவ்வொரு நம்பராக தான் எடுப்போம். ஸோ 3 3s are 9. 9 minus 9 0 ஆயிரும். தென் நெக்ஸ்ட் நம்பர் எடுப்போம் 9. ஸோ அதுவும் 3 3s are 9 ஆயிரும். 9 minus 9 0 வரும். தென் நெக்ஸ்ட் நம்பர் எடுப்போம் 9. ஸோ அதுவும் 3 3s are 9 தான். 9 minus 9 0. தென் நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கிறோம் 9. 3 3s are 9. டோட்டலாக சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். தென் பேலன்ஸ் இருக்கிற 0 மேலே போட்டாச்சு. தென் அப்போ நம்மளோட ஆன்சர் என்னதுன்னா 33 kg 330 gram. Second question, 147g 360 mg divided 7. So 147 630. Sorry, 147 630. 7 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 7 டேபிளில் 1ங்கிற நம்பர் கிடையாதுங்கிறதுனால 2 நம்பரும் எடுத்திருக்கோம். 7 2s are 14. 14 minus 14 0. அதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் போடணும்னா போட்டுக்கோங்க. தென் அடுத்தது 7 கீழே போட்டாச்சு. அப்போ என்ன ஆகும்? 1 7 is 7 ஆயிரும். 7 minus 7 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் தான் எடுப்போம். ஸோ அந்த ஒரு நம்பர் வந்து 7 டேபிளில் வராதுங்கிறதுனால 2 நம்பராக எடுக்கிறோம். 2 நம்பராக எடுக்கும்போது 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 9 7s are 63. 63 minus 63 0. பேலன்ஸ் இருக்கிற 0 மேலே போட்டாச்சு. ஸோ டிவைடோட ஆன்சர் என்னதுன்னா 21g 90 mg. அடுத்தது 550 kg 220g டிவைடட் 11. இது வந்து 11ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 550 220 11. அப்போது இதையும் ஒவ்வொரு நம்பராக எடுக்கலாம். ஆனால் நமக்கு இங்கே வந்து ரெண்டு யூனிட் டிஜிட் இருக்கிறனால அது 11 டேபிளில் டேரெக்டாக எடுத்துக்கலாம். 11 5s are 55. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 0. இந்த 0 டேரெக்டாக மேலே போயிடும். தென் அடுத்தது 22 எடுக்கிறோம். 11 2s are 22. சப்ராக்ட் பண்ணிடுங்க, இந்த 0 மேலே போயிடும். தென் ஆன்சர் 50 kg 20g. அடுத்தது 484g 384 mg. 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள். இது வந்து சிங்கிள் டிஜிட் தான். ஸோ ஒவ்வொரு டேபிளாக எடுங்க. 1 4 is 4. மைனஸ் பண்ண 0. நெக்ஸ்ட்டு 8 எடுத்துட்டோம். 4 2s are 8. இது 2 மைனஸ் பண்ண 0. அடுத்த நம்பர் 4 எடுக்கிறோம். 1 4 is 4. தென் அடுத்தது 3 எடுக்கிறோம். சப்ராக்ட் பண்ணால் 0. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் பண்ணிக்கோங்க, அது வேண்டான்ட்டு தான் நான் போடலை. போடனாலும் தப்பு கிடையாது. தென் 3 எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ 3 இங்கே சிங்கிள் நம்பர் வந்து 4 உனக்கு 4 டேபிளில் வராதுங்கிறனால 2 நம்பராக எடுத்துட்டோம். ஸோ 2 நம்பர் எடுக்கும்போது மேலே 0 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ 9 4s are 36. 36 minus 38 minus 36னா 2 ஆயிரும். தென் நெக்ஸ்ட்டு நம்பர் இது 2ங்கிறது அடுத்தது 4 எடுத்துருது. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 2 ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு 4 எடுத்துருதோம். ஸோ 9 4s are 24. 24 minus 24 0 ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் என்னென்னா 121g 96 mg தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.